அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நிர்வாகிகளுடன் அவசர ஆலோசனை. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நிர்வாகிகளுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அமமுக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். சரவணன் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. பாஜக கூட்டணியை பொறுத்தவரைக்குமே பாஜக கூட்டணியில் அங்கமகிக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பாஜகவினுடனான அந்த உள் ஒதுக்கீட்டில் அவர்கள் தொகுதிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. அந்த வகையில் பாஜகவுடன் அந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இறுதி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாஜக இடையே அந்த கையெழுத்து ஆகும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரைக்குமே தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்குமே பாஜக தரக்கூடிய அந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, அந்த வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பது உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளுடனும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதை டிடிவி தினகரன் எடுத்துரைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்குமே 10 முதல் 12 தொகுதிகள் ஒதுக்குவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திக்கும் போது கூட தாங்கள் குக்கர் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனி சின்னத்தில் போட்டியிடும் பொழுது அதற்கான வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அதற்கான ஆலோசனை கூட்டம் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதெல்லாம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மதியம் 2 மணி அளவில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் பியூஷ் கோயல், தமிழக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்தித்து டிடிவி தினகரன் உடனான அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நிர்வாகிகளுடன் அவசர ஆலோசனை. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நிர்வாகிகளுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அமமுக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். சரவணன் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. பாஜக கூட்டணியை பொறுத்தவரைக்குமே பாஜக கூட்டணியில் அங்கமகிக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பாஜகவினுடனான அந்த உள் ஒதுக்கீட்டில் அவர்கள் தொகுதிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. அந்த வகையில் பாஜகவுடன் அந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இறுதி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாஜக இடையே அந்த கையெழுத்து ஆகும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரைக்குமே தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்குமே பாஜக தரக்கூடிய அந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, அந்த வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பது உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளுடனும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதை டிடிவி தினகரன் எடுத்துரைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்குமே 10 முதல் 12 தொகுதிகள் ஒதுக்குவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திக்கும் போது கூட தாங்கள் குக்கர் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனி சின்னத்தில் போட்டியிடும் பொழுது அதற்கான வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அதற்கான ஆலோசனை கூட்டம் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதெல்லாம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மதியம் 2 மணி அளவில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் பியூஷ் கோயல், தமிழக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்தித்து டிடிவி தினகரன் உடனான அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.